Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி வாழைக்காய் வறுவல். வாழைக்கால நிறைய வாய்வு இருக்கு. அதுக்கு அப்புறமா கால் வலி வந்துடும், கை வலி வந்துடும், வேண்டாம் அப்படினு பிடிச்சாலுமே பயந்துக்கிட்டு சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து பக்குவமா செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. எந்த ஒரு வெஜிடபிளுமே வேண்டாம் அப்படினு டோட்டலா ஒதுக்க கூடாது. அது எப்படி பக்குவமா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ வாங்க இந்த சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். வாழைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 3 பச்சை வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு அதர் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஆஃப் உடைச்ச கடலை மாவு, நம்ம சட்னிக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த உடைச்ச கடலை மாவு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஆஃப் பச்சரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 2 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் இஸ் ஆப்ஷனல், ஆனால் எனக்கு ரொம்ப அந்த புளிப்போடு கலந்தா பிடிக்கும், அதனால ஆம்ச்சூர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், 1.5 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஆஃப் பெருங்காயம், ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த காம்பு ரொம்ப நீளமாக இருக்குது, குக்கருக்குள்ளே கொள்ளாது, அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ நம்ம டிஸ்கட் பண்ணிடலாம். அதாவது இந்த ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே கட் பண்ணலாம். பை சான்ஸ் நம்மளுக்கு டைம் மிஸ் ஆச்சுன்னா வாழைக்காய் குழஞ்சு போயிடும். இது அரைவேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது 50%, 40 to 50% குக் ஆனால் போதும். இன்கேஸ் நம்ம ஹெட் அண்ட் டெயில் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 நிமிஷம் அதிகம் ஆனாலும் சீக்கிரமாக குழஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு ப்ரெஷர் பேனில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஹீட் பண்ணி ஆச்சு. இந்த வாழைக்காவை இதில் இறக்கிடலாம். நீங்கள் டைரெக்டாக பாயில் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே பாயில் பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஒரே ஒரு விசில் விடலாம். ஒரு விசில் வந்தாச்சு, நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஷர் அடங்கியாச்சு. பாருங்கள், வாழைக்காவும் நல்ல நேரம் மாறி இருக்கு. இது ரொம்ப அந்த சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்க விட வேண்டாம். ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த பீல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாழைக்காய் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாழைக்காவை பீல் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வாழைக்காவை நம்ம ரவுண்டில்ஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப தின் ரவுண்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அட் த சேம் டைம் திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த சைஸ் பொருத்தமாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நம்ம கடாயில் போட்டு பெரட்டி எடுக்கும்போது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட மசாலா ஈவன் கோட்டிங் கிடைக்காது. ஸோ நம்ம 3 வாழைக்காவுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் நல்ல அகலமாக இருக்கிறது ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி நான்ஸ்டிக் பேன் இருக்கும்போது அடி ஒட்டாமல் நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பாக வரும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் இந்த வறுவலுக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, நான் கடுகு இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, 1 டீஸ்பூன் சீரகம்,
பெருங்காயம், அடுத்தது வந்து கருவேப்பிலை, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். எல்லாம் பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அண்ட் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து அந்த க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு சிம்லேயே வந்து வதக்கும் போது என்ன ஆகும்னா திரும்ப காய் வந்து சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனால் திரும்ப குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விகரஸாக கிளறதோ இல்லை அடிக்கடி கிளறதோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடாயை பிடிச்சி இப்படி டாஸ் பண்ணுறது சேஃபு. ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த சைடெல்லாம் கொஞ்சம் க்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் சில பீசஸ்க்கு வந்து நல்லாவே ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சாச்சு. ப்ரௌனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஃப்ளேம் வந்து மாடரேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து காய் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கிரிப்னஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து நம்ம ட்ரை ஸ்பைசஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள், தனியா பவுடர், ஜீரா பவுடர், சிகப்பு மிளகாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, பச்சரிசி மாவு அண்ட் ஒடிச்சக்கடலை மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பச்சரிசி மாவு அண்ட் ஒடிச்சக்கடலை மாவு நான் சேர்த்த காரணம் வந்து நல்லா அந்த கிரன்ச் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெயே காணும். அந்த அளவுக்கு நல்லா இழுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுனால காய்க்குள்ளே வந்து அந்த மசாலா வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகணும். இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலுக்கி விட்டுட்டே வரலாம். பச்சரிசி மாவு வேகணும் அந்த ஒரு காரணத்துக்கு. ஸோ நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் பாருங்கள் நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. நம்ம போட்ட கருவேப்பிலை எல்லாம் காணும் பாருங்கள், வாடிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி பொருத்தமாக இருக்காது, அதனால தான் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் மசாலாவோட நல்லா கோட் ஆகட்டும். அண்ட் வாழைக்காய் வந்து குழையாமல் மசியாமல் நல்ல ரவுண்டில்ஸாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழைக்காய் வந்து கரெக்டாக அந்த 1 விசிலுக்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு காரணம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஷர் வந்து அடங்கின உடனே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா உரிச்சிட்டு ரவுண்டில்ஸாக கட் பண்ணணும். இன்கேஸ் பை எனி சான்ஸ் உங்களுடைய வாழைக்காய் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன டிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். ரவுண்டில்ஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த கிரிப்னஸ் கிடைக்கும், உடைஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் இஸ் ரெடி. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து சுட சுட நெய் சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரசம் சாதத்துக்கும் டேஸ்டியாக இருக்கும், மோர் குழம்புக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். அவ்வளோ எதுக்குங்க, நம்ம பிளெயின் கர்ட் ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ வாழைக்காய் வறுவல் இஸ் ரெடி. ஸோ இந்த சூப்பரான வாழைக்காய் வறுவல் பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இல்லையா? ரசம் சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்டனுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பிளெயின் பருப்பு இல்லை கர்ட் ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.